Hi friends, welcome to Chennai food. நம்ம வீட்லயே ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய மூணாறு டீ ரொம்ப ஈஸியா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மூணாறு டீ செய்யறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல சாஸ் பேன் வச்சிருக்கேங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு டீ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ ரெடி பண்ணுறேன். பால் நான் திக்காக காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் பாலில் தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் தண்ணி சேர்க்காமல் பால் காய்ச்சதுனால 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். மூணாறு டீ ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேங்க. பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணணும். இந்த மூணாறு டீ பேக்கிங் பார்த்தீங்கன்னா மூணாறு டீ ஷாப் வெப்சைட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த டீ தூள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டீ பார்த்தீங்கன்னா மூணாறு டீ எஸ்டேட்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்காக பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி பேக்கிங் தான் அவங்க அனுப்புகிறாங்க. இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த வித டேமேஜும் இல்லை. நல்லா ஓப்பனிங் எல்லாமே இந்த ஓப்பனிங் எல்லாமே நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ஏர்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதை ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன். 250 கிராம் அளவுக்கு நான் வெயிட் வாங்கியிருக்கேன். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 213 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்களே கட்டிங் விட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த டீ தூளை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லாம் கொட்டி வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இதுலேயே அவங்க ஏர்லாக் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏர்லாக்கு. இப்படி ஓப்பன் பண்ணால் நல்லா ஓப்பன் ஆகிடுது. இந்த டீ தூள் பாருங்கள் நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு நான் வெளியிலேயே எடுத்து காட்டுறேன். ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு தெரியும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. அதில் டீ தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் பாருங்கள் இந்த பேக்கிங்கை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டா போகிறோம். பாருங்கள் ஓப்பனே ஆகாது. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால இதனால் காற்றே போகாது. ஏன்னா ஏர்லாக் இருக்கிறதுனால சுத்தமாக காற்று போகாது. இந்த டீ தூள் நமக்கு கெட்டும் போகாது. இப்படியே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டீ தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா பனை வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டு வைக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு பொங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். பாருங்கள் இப்போ டீ நல்லா கொதிச்சிடுச்சு. ஏற்கனவே ஒரு முறை நல்லா பொங்கி வந்துருச்சு. மறுபடியும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை பொங்கி வர மாதிரி வச்சுட்டேன். டீ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. டிகாஷன்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டீயை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பவுலில் கரண்டி டீ வடிகட்டுற கரண்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் வடிகட்டிக்கிறேன். டீ நான் வடிகட்டிட்டேங்க. இப்போ நம்ம சர்விங் கப்புக்கு மாற்றிக்கலாம். டீயை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் டீயை ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் உட்காந்து இருக்கிறோம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய சன் தான் அவர். ஸோ நான் இந்த வீடியோக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து டீ ரெடி பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரெடி பண்ணவங்களே வந்து ஒரு டீயை செஞ்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணுறதை விட இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து ட்ரூவாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நானும் வந்து இந்த ரிவ்யூ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ இப்போ டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நானும் சொல்கிறேன். டீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அதாவது என் ஒப்பீனியன் தான் இதை நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. குடிக்கும்போது வந்து தெரியுது. அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கும்போதே வந்து அந்த வாயிலே வந்து இருக்குது. நல்லா வந்து மவுத் ஃப்ரெஷிங்காக வந்து இருக்குது. குடிக்கிறதுக்கு நல்லா வந்து இருக்குது. இந்த மூணாறு டீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம டீ சாப்பிடுவோம். நம்ம கடையில் வாங்குகிற டீ தூளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கொஞ்சம் டீயில் பயன்படுத்தி நம்ம டீ வைப்போம். இந்த டீ தூளுக்கு கொஞ்சம் குறைஞ்ச அளவுலேயே நீங்கள் போடலாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களா, இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் கிடைக்குது. நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எப்படி அந்த அளவுகள்லாம் சேர்க்கணுன்றது.
போகுது. நான் குடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்துச்சு. நல்லா குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் தெரியுது நல்லா டீல. நம்ம டீ குடிக்கும் போதே நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய வேலையில் இருப்போம், கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் நம்ம சில பேர் அதிகமாக டீ குடிப்பாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதிகமாக குடிப்பேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டீ குடிக்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்ரெடி குடிச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவரும் தெரியுது. அதுக்கும் நார்மலாக குடிக்கிறதுக்கும் அந்த கடையில் வாங்குற டீக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நான் மூணார் டீலாம் குடிச்சது இதுக்கு முன்னாடி. ஸோ இது குடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது எனக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் தாங்க நாங்களும் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் பயன்படுத்திப்பீங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாரி டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்காக டிஸ்கவுண்ட் கூப்பனும் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம சென்னை ஃபுட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் 200 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னை 30 அப்படின்ற கோடு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 350 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சென்னை 50 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்கக்கூடிய ஒரு 1000 பேருக்கு தான் வந்து ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் முதல்ல வாங்கக்கூடிய 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேக்கெட்ஸ் வந்து 3 சாம்பிள் பேக்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது நமக்காக வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்ததுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சென்னை ஃபுட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் அந்த டிஸ்கவுண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த டீயை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அம்மா சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.